அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 1 நாளாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தது நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். தேவரீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி சொல்லுகிறான். ஒவ்வொரு நிலைமையிலும் தாவீது தன்னுடைய பழைய வாழ்க்கையை, அந்த நிலைமையை நினைத்து பார்க்கிறான். நான் வென்றுமில்லாமல் இருந்த கர்த்தர் என்னை உயர்த்தினார். ஆடுகளுக்கு பின்னாக போய்கொண்டிருந்த என்னை இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆண்டவர் ராஜாவாக மாற்றி இருக்கிறார். அதை ஒரு நாளும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில மறக்காம, என்னுடைய உயர்வுக்கு காரணம் இந்த ஆண்டவர் தான், என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் இந்த ஆண்டவர் தான், என்னுடைய இந்த நிலைமைக்கு நான் காரணமாக இருப்பதற்கு முழு காரணமும் தேவன் தான், ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி ஒவ்வொரு நிலைமைகளிலும் தாவீது ஆண்டவரை அறிக்கை செய்கிறதை, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்களும் நான் இம்மட்டுமாக இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லைப்பா, உங்களால் அன்றி நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உங்களை நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அறிக்கை செய்து, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம், எனக்கு இருக்கிற எல்லா காரியமும் உமக்கு முன்பாக நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி சொன்னபோது கர்த்தர் மென்மேலும் தாவீதை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் தாவீதிற்கு ஒரு புதிய வீட்டை கட்டி கொடுத்து அந்த வீட்டை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அதே போல நீங்க தேவ சமூகத்துல போய், நான் இவ்வளவு நாள் இருப்பது என்னுடைய வாழ்க்கை எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் எல்லாம் எம்மாத்திரம் சொல்லும்போது மென்மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க, தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.